அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 7 வயசுல தகப்பனை இழந்த ஒரு பையனோட ஜாதகம். இப்போ அவருக்கு வந்து 35 வயசு ஆகுது. 7 வயசுல வந்து தகப்பனை இழந்திருக்காரு. அந்த நிகழ்வு வந்து அது ஒரே ஒரு பையங்கிறதுனால அந்த நிகழ்வு வந்து இந்த பையனோட ஜாதகத்துல பதிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குது. மகர லக்னம் 19 டிகிரி லக்னம் முனை, சூரியன் 4 டிகிரி, சனி 4 டிகிரி, ராகு 4 டிகிரி, சுக்கிரன் 23 டிகிரி. 4 கிரகம் லக்னத்திலே உட்காந்துருக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் 9 டிகிரிலையும், 5ஆம் இடத்துல செவ்வாய் 5 டிகிரிலையும், 7ஆம் இடத்துல உச்ச குரு 16 டிகிரிலையும், கேது 4 டிகிரிலையும், 12ஆம் வீட்டில் வந்து புதன் 11 டிகிரிலையும் இருக்கிற ஜாதகம் வந்து வந்துடுச்சு. இந்த பையனுக்கு வந்து 7 வயசு இருக்கும்போது தகப்பன் மரணம். அது எப்படி இந்த ஜாதகத்தில் பதிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியனோடையும் சனியோடையும் ராகும் இந்த மூணுமே 4 டிகிரியில் க்ளோஸாக இணைஞ்சிருக்காங்க. சூரியன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது வந்து இதில் வந்து தெளிவாக தெரியுது. சிம்ம வீட்டுக்கு வேற எந்த சுபர்களோட தொடர்பும் இல்லை. செவ்வாயோட பார்வை இருக்குது. அந்த இடத்துல வந்து சந்திரனோட பார்வை இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி இல்லாத சந்திரனாக தான் இருக்கார். அப்படி எதுவும் பெரிய விசேஷமாக சிம்ம வீட்டுக்கு வந்து பெரிய இது வந்து இல்லை, நன்மைகள் வந்து கிடைக்கல. அதே நேரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 4 அதாவது மாபெரும் 2 பாவிகளான ராகு மற்றும் சனியோட ஒரே டிகிரியில் நெருக்கமாகி கடுமையான பாவத்துவம், கடுமையான கிரகணம், கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிற இந்த ஜாதகத்தில் தசாபுத்திகள் வரும்போது தான் அது நடக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் ராகு தசை சதயம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. சதயம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. ராகு தசை நடந்திருக்கு. ராகு திசையில் இவருக்கு பார்த்தீங்கன்னா கேது புத்தி, மாரகாதிபதி புத்தி, அதாவது 7ஆம் இடம். இவங்கெல்லாம் சரலக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 7ஆம் இடங்கள் மாரகஸ்தானம். 7ஆம் இடத்துல உள்ள கேது பாவத்துவமாக இருக்கிறதுனால கேதுவும் 4 டிகிரியில் தான் இருக்காரு. அங்கே குரு வந்து 16 டிகிரியில் 12 டிகிரி விலகின நிலைமையில தான் இருக்காரு. கேதுவுக்கு வந்து சனியோட பார்வை வந்து இருக்குது. அதாவது பாவத்துவ சனியோட பார்வை கேதுக்கு இருக்குங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால ராகு திசை கேது புத்தியில் சனி அந்தாரம், அதாவது சனி வந்து 2ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு பாவத்துவமாக இருக்காரு. அப்படிங்கிறதுனால ராகு திசையில் கேது புத்தியில் சனி அந்தாரத்தில் வந்து தந்தையை வந்து பிரிச்சிடுச்சு. இந்த மாரகாதிபதி அட்டமாதிபதியெல்லாம் நம்மளோட உயரை தான் எடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா இவர் லக்ன முனையோட 3 டிகிரி உச்சக்குரு தொடர்பில் இருக்கனால இவருக்கு வந்து ஆயுள் பங்கம்லாம் கிடையாது. அதனால இவங்க உயிரை எடுப்பாங்க அப்படின்னு கணக்கு கிடையாது. எந்த உயிர் உறவுகள், அதாவது ஆதிபத்தியமாக இருக்கலாம், இல்லை காரகத்துவமாக இருக்கலாம், அதில் வந்து எது வீக்காக இருக்கோ அந்த உயிர் உறவுகளை வந்து நம்மள்ட்ட இருந்து பறிச்சுக்கிடுவாங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல உதாரண ஜாதகம் இது. அதை இதை பார்த்த உடனே வந்து உங்கள்கிட்ட நான் வந்து இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்ட விஷயம். தகப்பனை வந்து இல்லையாங்க அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி சின்ன வயசுலேயே வந்து தவறுனது வந்து அதுவும் ஓரளவு நல்லா அந்த தசாபுத்திகள் நடப்பில் இருந்ததுனால தெரிஞ்சிருக்க முடிஞ்சது. இதே இது வந்து தந்தையோட ஜாதகத்தில் ஆயுள் பலம் வந்து தீர்க்கமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து தந்தையோட அன்பு கிடைக்காம தந்தையை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகளாக வரும். அவர் இறப்பாருன்னு நம்ம சொல்லக்கூடாது, அவரை விட்டு பிரிஞ்சு வளர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஜாதகம். அதே நேரத்தில் வந்து உச்ச குருவோட தொடர்பு அங்கே சூரியனுக்கு கிடைக்குது. அதில் என்ன ஒரு இதுன்னா, தந்தையோட ஸ்தானத்துல இருந்து வேற ஒரு நபர், அதாவது தாத்தாவோ தாய் மாமானாலேயோ நல்லபடியா இல்லை சித்தப்பாவாலேயோ நல்லபடியா வந்து தந்தையோட அன்பு கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகம் தான் இது. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சரி உங்க கூட வந்து இதை வந்து இந்த ஒரு நல்ல விளக்கமா இருக்கே, இதை நான் சொல்லலாம்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஜாதகத்தில் வந்து நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.